பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்ல கலை திட்டத்தின் மொழி யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த யூனிட் 5 நம்ம எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமாவோட தியரியை பத்தி படிப்போம். சோ ஸ்கீமாவோட தியரின்னு பாத்தீங்கன்னா மன அமைப்பு கருத்து கோட்பாடு. இந்த யூனிட் 5ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூனிட் 4 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிளாக்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூனிட் 5ன்னு எடுத்துட்டோம்னா லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் கலை திட்டத்தின் மொழியில் வந்து லாஸ்ட் யூனிட். அந்த லாஸ்ட் யூனிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மன அமைப்பு கோட்பாடு, ஸ்கீமா தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பியாஜேவோட மெத்தட்ல பார்த்து தான் வரும். ஸோ மனப்பதிவு கோட்பாடை பற்றி பிடிஎஃப்ல பிரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் எஸ்.எஸ். சரவணன். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் 5 தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து ஒரு புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அமைப்பு கருத்து கோட்பாடுன்னு கேட்கலாம், அப்படின்னா மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்கலாம். ஸோ போன இயர் வந்து கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் அநேகமாக கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் குறிப்பு சட்டகம் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு முன்னுரை, மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு, ஸ்கீமா என்பதன் வரையறை, ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களுடைய வரையறை, முடிவுரை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் நல்லா நீட்டாக. ஸோ நான் அந்த பாக்ஸ் மாதிரிலாம் நீங்கள் நான் போடல, நீங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் போடுங்க. அதே மாதிரி குறிப்பு சட்டகத்துக்கு ஒரு ஸ்டிக் பண்ணும், இந்த கண்டென்ட்ஸுக்கெலாம் ஒரு ஸ்டிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ முன்னுரைன்னு இப்போ என்ன எழுதுறோம்னா, ஸ்கீமா என்ற சொல் ஸ்கீமா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தோன்றியதாகும். இதன் பொருள் பாடத்திற்கும் அதை சார்ந்த கருத்திற்கும் இடையே காணப்படும் தொடர்பு சார்ந்த கற்பனையோடைய விளைவு. இப்போ ஸ்கீமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கற்பனையோடைய விளைவு அப்படின்னு சொல்கிறோம். இமேஜின் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீமாவை நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம், நம்ம கற்பனை திறன் வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்படி பார்க்குறது தான் என்னன்னு சொல்கிறாங்க ஸ்கீமா அப்படிங்கிறோம். இந்த வார்த்தையை வந்து முதல்ல வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப்பில் அந்த சாப்டர்லேயும் அந்த பேப்பரும் அப்புறம் இன்னொன்று லேர்னிங் அண்ட் டீச்சிங் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பியாஜே வருவார். ஸோ நீங்கள் அந்த இதில் பியாஜே வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆஃப் கோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பியாஜே பற்றி தான் ஓரளவு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் பியாஜே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பியாஜே தான் வரும். ஸோ இந்த வார்த்தையை வந்து முதல்ல யார் வந்து பயன்படுத்தினாங்கன்னா பியாஜே. ஸ்கீமாங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தி யாருன்னா பியாஜே. 1926 இது டிஆர்பி டெட்டில் வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கீமாங்கிற சொல்கிற வந்து யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா ஜீன் பியாஜே. சரிங்களா? அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். பின்னர் ஸ்கீமா கோட்பாடு முதலில் ஃபெடரிக் பார்லட் என்ற ஆங்கில உளவியலர் மூலமாக 1932 வந்து அறிமுகம் செஞ்சாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோட்பாடை வந்து ஸ்கீமா கோட்பாடை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபெடரிக் பார்ட்லெட். அவர் தான் வந்து ஸ்கீமா கோட்பாடை கண்டுபிடிச்சார். ஸ்கீமாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜே. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மார்க். மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு இப்போ பார்ப்போம். ஸ்கீமா என்பது நம் புலன்களால் காணுகின்ற தகவல்கள் மனதில் ஒழுங்கான முறையில் கற்பனை தகவல்கள் மற்றும் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் அமைப்பு ஆகும். இது வெளியில் தெரிவதில்லை, ஆனால் மூளையில் உள்ள நியூரான்கள் மூலம் உருவாக்கப்படும் மெய்நிகர் மன வெளிப்பாடாகும். பொதுவாக தகவல்கள் குறிகள், எழுத்துக்களோ படங்களோ ஒளியாகவோ இரண்டும் கலந்த நிலையில் காணப்படும். ஸோ இந்த ஸ்கீமாங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பனை. சரிங்களா? இமேஜினேஷன் எஃபெக்ட், கற்பனையுடைய விளைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து ஸ்கீமாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மூளையோட நரம்பு செல் இருக்குது பார்த்தீங்களா, பிரெயினில் இருக்கிற அந்த நரம்பு செல்லோட செயல்திறன் அழகு நியூரான்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூரான் நரம்பு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனையை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துது. அதே மாதிரி கற்பனை செய்யும் திறனையும் வந்து பார்த்திங்கன்னா தூண்டுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமா தான் வந்து பார்த்திங்கன்னா தூண்டுது. சரியா? இது வெளியில் தெரிவதில்லை. ஸோ அந்த ஸ்கீமாங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து தெரியாது, ஆனால் மூளையில் உள்ள நியூரான்களால் உருவாக்கப்படும் மெய்நிகர் மன வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தகவல் குறிகளாகவோ எழுத்துக்களாகவோ படங்களாகவோ ஒலிகளாகவோ ரெண்டும் கலந்த நிலையில் காணப்படும் இந்த ஸ்கீமா. சரிங்களா? ஸோ ஸ்கீமாங்கிறது என்ன நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ஸ்கீமாங்கிறது பார்த்தீங்கன்னா கற்பனையோட விளைவுன்னு சொல்கிறோம். நம்ம மூளையில் வந்து நம்ம பிரெயினில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், கற்பனையாக பண்ணி வச்சுக்கிறோம், இமேஜின் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து ஸ்கீமான்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கீமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இருக்குன்னா மூளையில் உள்ள
நியூரான்களால் தான் உருவாக்கப்படுது. ஸ்கீமா வந்து மூளையில் உள்ள நியூரான் செல்களால் தான் பார்த்திங்கன்னா கற்பனை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களோட வரையறைகள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். இதை நான் ப்ரிப்பேர் பண்ண புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியண்ணன் சாரோட புக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அறிஞர்கள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு உளவியல் அறிஞர்கள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன கான்செப்டை சொல்கிறாங்க, ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நான் இங்கே டிஃப்ரெண்ட் கலரில் எழுதி ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மைண்ட் மேப் தெரியுதோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களோட வரையறைகள். நியூனன் 1993. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜி பேப்பரில் மொழி செயல்பாடு சார்ந்த கோட்பாடு கவனிப்போரின் பின்புல அறிவினை சார்ந்து சொற்பொழிவு ஸ்கீமா ஆகும். ஸோ ஸ்கீமாங்கிற கான்செப்டை இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசனை கவனிக்கிறவருடைய பின்புல அறிவு, சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கில்லும் அதே மாதிரி ஸ்பீச்சையும் அது அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து டேவிஸ் மற்றும் ஹேவி 2007, சரிங்களா, இதுவும் டிஆர்பி டெட் எக்ஸாமுக்கான குறிப்பு. புலன் உணர்வுகள் செயல்பாடுகள் சிந்தித்தல் முழு வலையமைப்புகளின் பகுதி. ஸோ புலன் உணர்வுகள் மூலமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம், அந்த சிந்தித்த விஷயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிறோம், தியரியை படிச்சுட்டு போய் நம்ம புலன் உறுப்புங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள், சரிங்களா, நம்மளோட கையும் பிரெயின் தான். ஸோ மூளை சொல்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா கை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கு வந்து ஒரு வடிவம் கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறாரு. ப்ரூஸ் 1970, இதுவும் பார்த்தீங்கன்னா டெட் டிஆர்பியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கீமா என்பது உயிரியல் மற்றும் சமூக கலாச்சாரத்தை சார்ந்தது என்கிறார். ஸோ ப்ரூஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கீமா என்பது பார்த்திங்கன்னா பயாலஜி அண்டு சோஷியல் கல்ச்சர் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஸ்கீமா அப்படின்னு வந்து இவர் ஒரு வரையறை கொடுக்குறாரு. அடுத்து ரிச்சர்டு வந்து பார்த்திங்கன்னா உரை அல்லது சொற்பொழிவுகளால் உருவாக்கப்படும் அடிப்படை கட்டமைப்பாகும். ஸோ அந்த நம்ம லாஸ்ட் யூனிட் 5, சரிங்களா, நாலேஜ் அக்ராஸ் கரிக்குலம் கலைத்திட்டத்தின் மொழியில் வந்து லாஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் எப்படினாலுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். ஸ்கீமாவை பற்றிய கோட்பாடுகள், அறிஞர்களின் கோட்பாடுகளை விவரி, 4 அறிஞர்களுடைய கோட்பாடுகளுடைய விவரி அப்படின்னு கேட்கலாம். நல்லா வெறும் ஸ்கீமாவோட கோட்பாடு எழுது அப்படின்னா மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு எழுது, எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களை கொலாப்ஸ் பண்ணி கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு கொஸ்டினை ஃபுல்லாக நல்லா தரவாக ரீட் பண்ணி இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிகருங்கிறது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2010, நினைவகத்தில் பதியப்பட்டுள்ள பொது கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும் தற்காலிக மனக்கட்டமைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக மனக்கட்டமைப்பு, சரிங்களா, நினைவகத்தில் நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கிற தற்காலிக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு போனால் நம்ம மூளையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காரு. சுருக்ககுறின் ஸ்கீமா என்பது நம் புலன்களால் பார்க்கக்கூடிய மெய்நிகர் அமைப்பு மற்றும் பெறக்கூடிய தகவல்களின் நன்கு வடிவமைக்கப்பட்டவையாகும். ஸ்கீமா பற்றிய பல்வேறு கல்வியாளர்கள் தங்களது கருத்துக்களை வரையறைகளாக செய்துள்ளனர். அவைகளை பற்றி காண்போம். ஸோ நான் அங்கே போட்டது தான் பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரீஃபாக எழுதியிருப்பேன். ஸ்கீமா என்பதன் வரையறை. ஸ்கீமா என்பது ஒரு பொருளை பற்றி அதை அறிய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பே ஸ்கீமா. ஸ்கீமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பற்றி உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அதோட தொகுப்பை தான் என்ன சொல்கிறோம், ஸ்கீமா, கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மன இயக்க சார்பு நிலைக்கு மாறுகிறது. ஸோ ஸ்கீமா இப்போ ஒரு திங்ஸை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நமக்கு அந்த உணர்வு தூண்டும். அப்புறம் மனம் மூலமாக போய் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பொருளை வந்து எடுப்போம். அதான் வந்து உடல் இயக்க அசைவு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸ்கீமா பற்றிய கல்வியாளரோட வரையறை. ஸோ அங்கே பார்த்தோம்னா நிபுணன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கீமா என்பது மொழி செயல்பாடு சார்ந்த கோட்பாடாகும். இது படிப்போர் மற்றும் கவனிப்போரின் பின்புல அறிவை சார்ந்த சொற்பொழிவு. டேவிஸ் மற்றும் ஹேவி. ஸ்கீமா என்பது புலன் உணர்வுகள் செயல்பாடுகள் சிந்தித்தல் முழு அமைப்புகளின் கருத்தாகும். இது பொதுவாக கொத்தாக காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். நம்ம மூளையில் நியூரான் செல்களில் வந்து ஒரு கிளஸ்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு. உரை அல்லது சொற்பொழிவுகள் உருவாக்கப்படும் அடிப்படையான கட்டமைப்பு ஸ்கீமா அப்படிங்கிறாரு. ரிகர் நினைவகத்தில் பதியப்பட்டுள்ள பொது கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும் தற்காலிக மனக்கட்டமைப்பாகும். இது கட்டமைப்பு அல்லது திட்டம் அல்லது உரை குறிப்பீடு வரிசைப்படுத்தல் எனப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பியாஜே. இப்போ பியாஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கீமா அறிவு கட்டமைப்பு அல்லது மன வரைபாடம் என வரையறுக்கப்படுகிறார். ஸோ கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம், ஸ்கீமா பற்றிய மன வரைபாடம் அமைப்பு கோட்பாடு பற்றி எழுதுக. ஸோ எப்படி வேணாலுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு கேட்டு கொலாப்ஸ் பண்ணலாம். மனக்கருத்து அமைப்பு கோட்பாட்டின்படி தனிநபர் ஒருவர் தன் புலன்கட்சி வழியாக பெறக்கூடிய ஒரு பொருளை பற்றிய கருத்துக்களை அவர் நினைவகத்தில் அறிவின் பெட்டகங்களாக அல்லது அலகுகளாக பதியப்பட்டுள்ள பின்னர் கருத்து கட்டமைப்பாக மாற்றப்படுகிறது. அது அப்பொருளை பற்றிய முழுமையான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரே தகவல் இரு நபர்களிடம் வெவ்வேறு விதமாக கருத்து பதிவினை ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஒரே தகவல், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்னு நான் வந்து சொல்கிறேன். ஸ்கில்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திறன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த திறன்கள்லே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ்னு சொல்லுவோம். நாலேஜுங்கிறது அறிவு. ஸோ அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க.
தனிநபரை பொறுத்து மனக்கருத்து அமைப்பானது அவர்கள் புரிந்து கொள்வதின் அடிப்படையில் மாறுபடுகிறது. பொதுவாக ஸ்கீமா அறிவை பெறக்கூடிய கருத்து அமைப்பின் பொது விவரம் என கூறலாம். ஸ்கீமா கொள்கையானது ஒரு பொருளை பற்றி முழு அறிவை அலகுகளாக வடிவமைக்கப்பட்டு அவ்வளகு சிறந்த மற்றும் முழுமையாக நன்கு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பாக உருவாக்கப்படுகிறது என குறிப்பிடப்படுகிறது. இந்த அறிவு அலகுகளில் தகவல்கள் சேமிக்கப்படுகிறது. இவ்வகை கொள்கையின்படி கருத்துக்கள் அமைப்பு உருவாக பதியப்படும் கருத்துக்களின் அமைப்பு உருவானது. பதியப்படும் கருத்துக்கள் அவற்றின் பண்புகள் பிற கருத்துக்களுக்கு தொடர்பான சூழ்நிலை செயல்பாடு மற்றும் அவற்றின் வரிசையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகிறது. இத்தகைய கருத்து அமைப்புகள் சிறந்த முறையில் ஏற்படுத்தப்படாமல் அவை அமைப்புகள் விளக்குவதில் சொற்பொழிவு உரை எழுதுவதில் துணை நிற்கும். ஒரு தனிநபரின் முந்தைய அனுபவங்கள் யாவும் அறிவின் அலகுகளாக நினைவகத்தில் பதியப்படும். இந்த அத்தகவல் சார்ந்த புதிய தகவல்களை நாம் அத்துடன் சேர்க்கும் பொழுது அது அறிவின் அலகாக பதிவாகும். இறுதியில் மனக்கருத்து அமைப்பு உருவாகும். இந்த மனக்கருத்து அமைப்பானது ஒரு பொருள் பற்றி பெறப்பட்ட அறிவு அலகின் நன்கு வழங்கப்பட்ட தொகுப்பாக காணப்படும். ஒரு பொருளை பற்றி தனிநபர்களோட மனக்கருத்து அமைப்பு மாறுபடும். மனக்கருத்து அமைப்புடைய சிறப்பியல்புகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம், மனக்கருத்து அமைப்பு என்றால் என்ன, மனக்கருத்து அமைப்புடைய சிறப்பியல்புகளை பற்றி எழுது. ஸோ அப்படியே வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்திங்கன்னா, மனக்கருத்து அமைப்பு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, மனக்கருத்து அமைப்பு என்பது சிக்கலான மனக்கட்டமைப்பாகும். அதான் ஏற்கனவே படித்தோம். ஸ்கீமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் கொத்தான அமைப்பு போன்ற அமைப்பாலான நியூரான் செல்களால் ஆனது அப்படின்னு. அப்போ மனக்கருத்து அமைப்பு என்பது சிக்கலான மன அழுத்த கட்டமைப்பு. பொருட்கள் அல்லது சுற்றுப்புறத்தில் புரிந்து கொள்ள தனிநபர் இத்தகைய அமைப்பை உருவாக்கி கொள்கின்றனர். தற்போது மனக்கருத்து அமைப்பு எதிர்கால புரிதலுக்கு ஒரு கட்டமைப்பாக அமைகிறது. பழைய கருத்திற்காக மனக்கருத்து அமைப்பு கட்டமைப்பில் புதிய தகவலை உள்ளடக்க மனப்போராட்டத்தை ஏற்படுத்தும். ஸோ ஸ்கீமாங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனை பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ அடிஷ்னலாக அந்த விஷயத்தை பற்றி புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அந்த ஸ்கீமா வந்து ஏற்கனவே நம்ம இதில் ஸ்டோரான ஸ்கீமாவோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்குவோம். மேட்ச் இல்லைனா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நிராகரிச்சிருவோம். அதாவது பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நன்கு வடிவமைக்கப்பட்ட மனக்கருத்து கட்டமைப்பானது சிறந்த சொற்பிரிவினை ஏற்படுத்தவுள்ளது. முந்தைய அறிவினை சார்ந்த மனக்கருத்து அமைப்பு தற்போதைய அறிவினை பெற வழிவகை துணை செய்கிறது. முடிவுரை: மனக்கருத்து அமைப்பு என்பது ஒரு பொருளை பற்றி முழு அறிவை அலகுகளாக வடிவமைக்கப்பட்டு அவ்வளவுகள் சிறந்த மற்றும் முழுமையான நன்கு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பாக உருவாக்கப்படுகிறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிவுரை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி எழுதிட்டேன். மனக்கருத்து அமைப்பு என்பது ஒரு பொருளை பற்றி முழு அறிவை அலகுகளாக வடிவமைக்கப்பட்டு அவ்வளவுகள் சிறந்த மற்றும் முழுமையாக நன்கு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பாக வந்து உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் முடிவுரைன்னு பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். அந்த கொஸ்டினில் எடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா தனியாக QP வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நோட்ஸ் வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அது வரைக்கும் உங்களுக்கு புக்கை நீங்கள் ஒரு தடவை வாசித்து பாடுங்க. பெரியண்ணன் புக்கு அப்படி இல்லைனா நம்ம பெரிய நாகராஜன் சாரோட புக்கை வந்து ஒரு தடவை வாசித்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி மேக்ஸ் கேட்டிருக்கீங்க. மேக்ஸ் இப்போ தான் என்கிட்ட நோட்ஸ் வந்திருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு இங்கிலீஷ் மீடியம் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் கேட்டிருக்கீங்க. அதுவும் நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணாத இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.